ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை 25ஆம் நாள் பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகித் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பொருள்: தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே, அன்று இரவே அன்னை யசோதையிடம் ஒளிர்ந்து வளர்வதற்காக சென்றவனே, அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் தம்மை அழிக்க வேண்டுமென்று நினைத்தான். அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலே, தமது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம். அந்த அருளை தந்தீரானால் தமது விரும்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக தாம் செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம். தமது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம். விளக்கம்: பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான். தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலாதாழ்வானுக்கும் அவனது தந்தை இரணியனுக்கும் வாதம் நடக்கிறது. உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரணியன் கேட்க, பெருமாளுக்கு கை கால் உதறி விடுகிறது. உடனே உலகிலுள்ள அனைத்து ஜீவன்களுக்குள்ளும் அவன் சென்று விட்டான். ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கவில்லை. பிரகலாதாழ்வார் என்ன பதில் கூறினாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் நரசிம்ம சுவாமி இருந்தார். பிரகலாதன் தூண் என்று கூறவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்ம சுவாமியாய் வெளிப்பட்டார். பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா? தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயாள குணம் படைத்தவரல்லவா அவர். இவற்றையெல்லாம் படித்தாலே நாம் அவரை அடைந்து விடலாம் என்பது இப்பாடலின் உட்கருத்து. 25ஆம் பாசுரம் நிறைவடைந்தது.